வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வயது தாய் செஞ்ச தியாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்க பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். பட் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக 100 வயசில் எங்கள் தாய் செஞ்ச தியாகத்தை பார்த்தீங்கன்னா, தன் வாழ்நாள் முழுக்க சேமித்த பணத்தை 3.4 கோடி எவ்வளோங்க 3.4 கோடி வந்து பெண்களோட புற்றுநோய் சிகிச்சைக்காக அமைதியாக தானம் செஞ்சது யாருக்குமே தெரியல. எதுக்கு எனக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்க காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் கை தட்டுறது வந்து பணம், புகழ், பெயர், பதவி இருக்கிறவங்க மட்டும்தான். இந்த மாதிரி நல்ல உள்ளவங்க பண்ணுற விஷயம் வந்து எல்லாரும் போய் சேரும். அதுக்காக தான். அவங்க வேறு யாரும் இல்லை. அவங்க பேர் வந்து டாக்டர் லக்ஷ்மி பாய். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா ஊரை சேர்ந்தவங்க. ஒரு மாபெரும் மகத்தான மருத்துவர். ஆயிரக்கணக்கான அம்மாக்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்த கைகள். வயசான பிறகும் எனக்கு என்ன கிடைக்கும்னு அவங்க கேட்கல. இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தான் யோசிச்சா. இன்றைக்கும் வந்து பலர் தானம் செய்கிறாங்க. ஆனால் செய்கிற தானத்தை வந்து வீடியோலையும் போஸ்டராலையும் விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா அமைதியாக மனித நேயத்தை எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து வைரலான ஒரே காரணத்தினால வந்து இவங்க உயிர் இருக்கான்னு சொல்ல வர. டாக்டர் லக்ஷ்மி பாய் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கிடைச்ச கடவுள்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்களும் சரி நானும் சரி நம்மள்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு உதவுமா நம்மளுக்கே தெரியாது. நம்மள்ட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட நம்ம வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு தானம் கொடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா யோசிச்சு நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த தாய் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் பெண்களோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் கண்ணார பார்த்து. ஏன்னா இங்கே வந்து ஒரு கைனாலஜி டாக்டர். கைனாலஜி டாக்டர்னால் வந்து பெண்களோட மாசமாக இருக்கும் போது செக் பண்ணுற டாக்டர். ஸோ நிறைய பெண்களோட கண்ணீரும் வலியும் பார்த்து இந்த சமுதாயத்தோட பெரிய மனசுன்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த தாய்க்கு ஒரு அமைதியான சல்யூட் கிடைக்கும்.